குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் ஒருத்தவங்க ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டு காம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ மேடம். இப்போ அதுக்கு என்னென்ன முறைகள், இந்த கோவம் வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு, அந்த கோவத்தை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை பற்றி தான் பேச போகிறோம். ஒன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த கோவம் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம்னா, மூச்சை இழுத்து மூச்சை விடலாம். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணலாம். ஸோ டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணணும்னா, ஃபாஸ்ட்டாக ஒரு கவுண்ட் டவுன் 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே நம்ம ஃபாஸ்ட்டாக அந்த கவுண்ட் டவுன் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய ஆங்கர் டைவர்ட் ஆகிடும். 3வது ஆங்கரை டைவர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு பிடிச்ச பாட்டை போய் உடனே கேட்கறது, இல்லைனா ஒரு மியூசிக் கேட்கறது, ஒரு இடம் நல்ல ஒரு செடி கொடி இருக்குன்னா அதை போய் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி நம்ம கோவத்தை நம்ம டைவர்ட் பண்ணிக்கலாம். 4வது, நல்ல ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து ஃபுல்லாக குடிச்சிங்கனாலும் கோவம் போயிடும். அப்படியும் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ அந்த மாதிரி ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது நான் இப்படி நினச்சேன், ஐ ஃபீல் லைக் திஸ் அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்து இந்த ஐயோடைய வார்த்தையை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு அந்த கோவம் குறையிறத பார்க்கலாம். இன்னொரு என்ன பண்ணலாம், எழுதி வச்சுட்டு எப்போல்லாம் எனக்கு கோவம் வருது, இதை நான் எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகளும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கோவம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.